Welcome to all. Now we are going to see chapter 2, exercise 2.2, question number 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 and 9. Question number 1. For what values of natural number n, small n ஓட values வந்து பார்த்தீங்கன்னா natural numbersன்னு சொல்லிட்டாங்க. 4 power n can end with the digit 6. 4 power n-க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்மால் என்னோட வேல்யூஸ் நேச்சுரல் நம்பரில் என்ன வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணால் எண்டிங் டிஜிட் 6ஆக இருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இப்போ 4 power n-ன்னு இருக்குது. இந்த 4-ஐ வந்து நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன்? 2 into 2ன்னு எழுதிக்கலாமா? இப்போ 2 into 2 whole power n. அப்போ 2 power n into 2 power n. இப்போ 4 power n-ஓட ஒரு ஃபேக்டராக 2ங்கிறது இருக்கிறனால கண்டிப்பாக 4 power n-ங்கிறோட வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈவன் நம்பர்ஸில் தான் இருக்கும். அப்போ ஈவன் நம்பர்ஸில் தான் இருக்குது. ஸோ 4 power n இஸ் ஆல்வேஸ் ஈவன். 4 power n-ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஈவன் நம்பராக தான் இருக்கும். எண்டிங் டிஜிட் ஈவன் நம்பரில் தான் இருக்கும். அதில் எண்டிங் டிஜிட் ஈவன் நம்பரில் இருக்குன்னா எக்ஸாக்டாக என்ன நம்பரில் இருக்குன்னா எண்டு வித் 1 4ல் முடியலாம், இல்லைன்னா எண்டிங் டிஜிட் வந்து 6ல் முடியலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள், 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா என்னென்ன இருக்கும்? 4ன்னு இருக்கும். இதே வந்து பார்த்திங்கன்னா 4 power 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 16 வரும். இதே வந்து 4 power 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்னென்ன வரும்? உங்களுக்கு 64ன்னு வரும். இதே வந்து 4 power 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 256ன்னு வரும். இதே வந்து 4 power 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு என்ன வரும்? 1024ன்னு வரும். இதே வந்து 4 power 6ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 4096ன்னு வரும். அப்போ 4ஓட பவர்ஸ் 4 power n ஸ்மால் என்னோட வேல்யூஸ் நேச்சுரல் நம்பரில் ஆட் நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப எண்டிங் டிஜிட் 4ஆக இருக்குது. ஈவன் நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப என்னவா இருக்குது? எண்டிங் டிஜிட் 6ஆக இருக்கா? அப்போ small n is an even number, says 2, 4, 6, 8. இந்த மாதிரி ஈவன் நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணும்போது then 4 power n can end with the digit 6. அப்போ ஸ்மால் என்னோட வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எண்டிங் டிஜிட் 6ஆக இருக்கும். Question number 2. If m, n are natural numbers, for what values of m does 2 power n into 5 power m ends in 5? mக்கு 5ஓட பவர் mன்னு இருக்கு. அந்த mோட வேல்யூஸ்க்கு என்ன வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணால் நேச்சுரல் நம்பர்லேருந்து எண்டிங் டிஜிட் 5ஆக இருக்கும் பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. 2 power n இஸ் ஆல்வேஸ் ஈவன் for any values of n. ஸ்மால் என்னங்கிற வேல்யூ 2 power small n-ன்னு இருக்குது. இப்போ ஸ்மால் n-க்கு நேச்சுரல் நம்பர்லேருந்து என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் அது ஈவன் நம்பரில் தான் இருக்கும் எண்டிங் டிஜிட். ஏன்னா வந்து 2ங்கிறது ஒரு ஈவன் நம்பர். அது எத்தனை டைம்ஸ் மல்டிபிள் பண்ணாலும் எண்டிங் டிஜிட் ஈவனில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 power 2க்கு வேல்யூ 4, 2 கியூபோட வேல்யூ 8, 2 power 4ஓட வேல்யூ 16. அப்போ எப்படி பார்த்தாலும் 2-ஐ வந்து எத்தனை டைம்ஸ் நீங்கள் என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் எண்டிங் டிஜிட் என்னவாக தான் இருக்கும்? ஈவன் நம்பரில் தான் இருக்கும். அடுத்தது 5 power n. 5 power n இஸ் ஆல்வேஸ் ஆட் அண்ட் இட்ஸ் ends with 5. 5ஓட வேல்யூஸில் என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாலும் சரி எண்டிங் டிஜிட் என்னவாக தான் இருக்கும்? எம்முக்கு பதில் நேச்சுரல் நம்பர்ஸில் என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் எண்டிங் டிஜிட் 5ஆக தான் இருக்கும். ஏன்னா 5 power 1 5, 5 power 2 5 ஸ்கொயரோட வேல்யூ 25, 5 கியூபோட வேல்யூ 125, 5 power 4ஓட வேல்யூ 625. அப்போ எண்டிங் டிஜிட் வந்து என்னவாக தான் இருக்கு? 5ஆக தான் இருக்கா? பட் 2 power n into 5 power m இஸ் ஆல்வேஸ் ஈவன். ஏன்னா வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா 2ஆல் மல்டிபிள் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ 2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம்னா கண்டிப்பாக எண்டிங் டிஜிட் ஈவன் நம்பராக தான் இருக்கும். ஏன்னா 2 என்ன ஒரு வேல்யூஸ் கூட மல்டிபிள் பண்ணாலும் அது ஈவன் நம்பராக கன்வெர்ட் ஆயிரும். அப்போ ஈவன் நம்பராக தான் இருக்கும். பட் ஆனால் எண்டிங் டிஜிட் என்னவாக இருக்கும்? பாசிபிலிட்டியாக இருக்கணும்னு கேட்குறாங்க. 5ஆக வர்றதுக்கான பாசிபிலிட்டி கேட்குறாங்க. பட் ஆனால்
எண்டு இன் ஜீரோவாக தான் இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 5 பவர் எண்ணுக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் எண்டிங் டிஜிட் என்னவாக இருக்குன்னு சொல்லிட்டோம், 5ன்னு சொல்லிட்டோம். 2 பவர் எண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் அது ஈவன் நம்பராக இருக்கும்னு சொல்லிட்டோம். அப்போ ஈவன் நம்பராக இருக்கிறப்போ நம்ம 5 கூட மல்டிபிள் பண்ணும்போது எண்டிங் டிஜிட் என்னவா மாறிடும், 5ஐ ஈவன் நம்பர்ஸால் மல்டிபிள் பண்ணும்போது கண்டிப்பாக எண்டிங் டிஜிட் 0 தான் வரும். ஏன்னா வந்து 5 இன்ட்டு 2 மல்டிபிள் பண்ணால் 10ன்னு வரும், 5 இன்ட்டு 4 மல்டிபிள் பண்ணால் 20ன்னு வரும், 5 இன்ட்டு 6 மல்டிபிள் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா 13 வரும். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 கியூபு 5 கியூப்னு எடுத்துக்கிட்டோம்னா இதனோட வேல்யூ 8, இதனோட வேல்யூ 125. மல்டிபிள் பண்ணும்போது எண்டிங் டிஜிட் என்ன தான் வருது, 0 தான் வருதா. இதே வந்து ஸ்கொயர் வந்து எடுத்துக்குவோம், 2 ஸ்கொயரு 5 ஸ்கொயர் ஈவன் நம்பர்ஸில் எடுத்துக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ட்டு 25 வருது, 100ன்னு வருது. அப்போவும் எண்டிங் டிஜிட் 0 தான் வருதா. அப்போ எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும் போதும் நமக்கு எண்டிங் டிஜிட் 0 தான் வருது. அப்போ therefore 2 பவர் n இன்ட்டு 5 பவர் m cannot end with the digit 5 for any values of m. mக்கு நம்ம எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் எண்டிங் டிஜிட் 5 வர no possibilities. ஓகேவா. Question number 3. Find the HCF of 2,52,525 and 3,63,636. அப்போ இதனோட HCF வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. கிவன் நம்பர்ஸ் வந்து எழுதிக்கோங்க. 2,52,525, 3,63,636 ஓட HCF வேல்யூ ஃபைண்ட் பண்ணும். நம்ம இங்கே ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணலாம். பை யூஸிங் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் இப்போ கொடுத்துருக்கிற கிவன் வேல்யூஸ் வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஃபைண்ட் பண்ணுவோம் இண்டிவிஜுவலாக. இப்போ 2,52,525க்கு ஒன்லி ப்ரைம் ஃபேக்டர்ஸை யூஸ் பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். இப்போ இது 5ஆல் தான் டிவைட் ஆகுமா. அப்போ 5ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும், 50,505ன்னு வருமா. இதை எகெயின் வந்து எதால் டிவைட் பண்ணலாம், 5ஆல் டிவைட் பண்ணலாமா. இப்போ 5ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும், 10,101ன்னு கிடைக்குமா. இதை வந்து எதால் டிவைட் பண்ணலாம், 3ங்கிற ப்ரைம் நம்பரால் டிவைட் பண்ணலாமா. இப்போ 3ங்கிற ப்ரைம் நம்பரால் டிவைட் பண்ண என்ன வரும், 3,367. இதை வந்து எகைன் எந்த ப்ரைம் நம்பரால் டிவைட் பண்ணலாம், 7ஆல் டிவைட் பண்ணலாமா. இப்போ 7ஆல் டிவைட் பண்ண என்ன வரும், 481. அடுத்து வந்து பாருங்கள், 3,63,636 இந்த நம்பரை ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணும். அப்போ ஈவன் நம்பர்னாவே நம்ம 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஏன்னா 2 இஸ் அ ஈவன் ப்ரைம் நம்பர். அப்போ 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும், 1,81,818. எகெயின் வந்து 2ஆலேயே டிவைட் பண்ணலாம். அப்போ என்ன வரும், 90,909. அப்போ இது எந்த ப்ரைம் நம்பரால் டிவைட் பண்ணலாம், 3ஆல் டிவைட் பண்ணலாமா. அப்போ 3ஆல் டிவைட் பண்ண என்ன வரும், 30,303. இது எகெயின் வந்து 3ஆலேயே டிவைட் பண்ணலாம். இப்போ 3ஆல் டிவைட் பண்ண என்ன வரும், 10,101. அப்போ இது எகெயின் 3ஆல் டிவைட் பண்ணலாம். 3ஆல் டிவைட் பண்ண என்ன வரும், 3,367. இது வந்து எந்த ப்ரைம் நம்பரால் டிவைட் பண்ணலாம், 7ஆல் டிவைட் பண்ணலாமா. இப்போ என்ன வேல்யூ கிடைக்கும், 481. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2,52,525ஓட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 இன்ட்டு 5 இன்ட்டு 3 இன்ட்டு 7 இன்ட்டு 481ன்னு கிடைக்கிது. 3,63,636ஓட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 7 இன்ட்டு 481 அப்படிங்கிறது வந்து கிடைக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎஃப் வேல்யூன்னு என்னது, ரெண்டுக்குமே ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம். அப்போ அந்த ஃபேக்டரைஸில் இருக்கக்கூடிய காமனான வேல்யூஸ் மட்டும் ஐடென்டிஃபை பண்ணணும். காமனான வேல்யூஸ் ஐடென்டிஃபை பண்ணோம்னா அதுதான் ஹெச்சிஎஃப் வேல்யூஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா காமனான நம்பர்ஸ் வந்து என்னென்ன இருக்குது, 3ங்கிற நம்பர் ரெண்டுலேயுமே இருக்கா. அடுத்தது
7ங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுலேயுமே இருக்குது. அடுத்தது 481 அப்படிங்கிற நம்பர்ஸ் வந்து ரெண்டுலேயுமே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3,7,481 வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஆனால் 3,63,636 வந்து பார்த்திங்கன்னா 3 வந்து பார்த்திங்கன்னா 3 டைம்ஸ் இருக்குது. அப்போ 3 power 3ன்னு எழுதிக்கலாம். 7 வந்து பார்த்திங்கன்னா 1 டைம் தான் இருக்குது. 481 வந்து பார்த்திங்கன்னா 1 டைம் தான் இருக்குது. அப்போ இந்த 3 வந்து காமனாக எடுக்கும்போது ரெண்டுலேயுமே 3 இருக்குது. காமனாக எடுக்கணும்னா ஹெச்சிஎஃப் வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணோன்னா பவர் வந்து எது லோயஸ்ட்டாக இருக்கோ அதை தான் எடுத்துக்கணும். ஓகேவா? 7ம் 481 ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது, ஒன்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ அதை அப்படியே எடுத்துக்கலாம் ஹெச்சிஎஃப் வேல்யூவாக எடுக்கும்போது. ஆனால் 3ங்கிறது ரெண்டுலேயும் காமனாக இருக்குது. பட் ஆனால் பவர் வேல்யூஸ் எது லோயராக இருக்கோ அதை தான் எடுத்துக்கணும் ஹெச்சிஎஃப் வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணும்போது. இதே எல்சிஎம்மாக இருந்ததுன்னா பவர் வேல்யூ எது ஹையராக இருக்கோ அதை எடுத்துக்குவோம். காமனாக இல்லாத வேல்யூவும் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்குவோம். ஓகேவா? அப்போ therefore ஹெச்சிஎஃப் வேல்யூ வந்து என்ன வரும்? 3 × 7 × 481. இதை மல்டிபிள் பண்ண என்ன வரும்? 10,101. ஆன்சர். Question number 4. If 13,824 equal to 2 power a into 3 power b, then find the a and b value. 13,824 prime factorization split பண்ணி எழுதியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி prime factorization split பண்ணி எழுதுகிறப்ப a and b value வந்து கேட்குறாங்க. அப்போ கொடுத்துருக்கிற given value 2 power a into 3 power b equal to 13,824. இப்போ இந்த 13,824 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணலாமா? அப்போ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணால் என்ன கிடைக்கும்? 13,824 ஈவன் நம்பர். அப்போ 2ஆல் டிவைட் பண்ணலாம். ஏன்னா 2ங்கிறது ஈவன் ப்ரைம் நம்பர். 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 6,912. அப்போ எகெயின் 2ஆல் டிவைட் பண்ணால் 3,456. எகெயின் 2ஆல் டிவைட் பண்ணால் 1,728. எகெயின் 2ஆல் டிவைட் பண்ணால் 864. again 2 ஆல் டிவைட் பண்ணா 432. again 2 ஆல் டிவைட் பண்ணா 216. again 2 ஆல் டிவைட் பண்ணனா 108. again 2 ஆல் டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும்? 54. again 2 ஆல் டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும்? 27. 27ங்கிறது என்ன பிரைம் நம்பரால் டிவைட் ஆகும்? 3 ஆல் டிவைட் ஆகுமா? அப்போ 3 ஆல் டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும்? 9. 9 வந்து again 3 ஆல் டிவைட் பண்ணா வந்து என்ன கிடைக்கும்? 3 கிடைக்குமா? இப்போ 13,824 இதை வந்து எப்படி எழுதிக்கலாம்? 2 வந்து எத்தனை டைம்ஸ் இருக்கு? 3. இங்கே ஒரு 3 டைம்ஸ், அப்போ 6. அங்கே ஒரு 3 டைம்ஸ், அப்போ டோட்டலாக 9 டைம்ஸ் இருக்கா? அப்போ 2 power 9 இன்ட்டு 3 வந்து பார்த்திங்கன்னா 3 டைம்ஸ் இருக்கு. அப்போ 2 power 9 இன்ட்டு 3 power 3. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 13,824 இதை வந்து எப்படி எழுதிக்கலாம்? 2 power 9 இன்ட்டு 3 power 3ன்னு எழுதிக்கலாமா? இது வந்து எதுக்கு ஈக்குவல்? 2 power a இன்ட்டு 3 power b. அப்போ எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ்லையும் பேஸ் வேல்யூஸ் ஈக்குவலாக இருக்கறனால பவர்ஸ் எக்ஸ்பனண்ட் ஈக்குவலாக இருக்குமா? அப்போ ஏயோட வேல்யூ என்னவாக இருக்கும்? 9ஆக இருக்கும். பியோட வேல்யூ என்னவாக இருக்கும்? 3ஆக இருக்கும். ஏ அண்ட் பி வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. இதுதான் ஆன்சர். Question number 5. If P1 power x1 into P2 power x2 into P3 power x3 into P4 power x4 equal to 1,13,400, where P1, P2, P3, P4 are prime numbers in ascending order and x1, x2, x3, x4 are integers. Find the values of P1, P2, P3, P4 and x1, x2, x3, x4. P ஓட வேல்யூஸையும் எக்ஸோட வேல்யூஸையும் ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ 1,13,400 அதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ணோம்? ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணி அதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும்னா நம்ம P1, P2, P3, P4 வேல்யூஸையும் x1, x2, x3, x4 வேல்யூஸையும் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகேவா? கொடுத்துருக்கக்கூடிய கிவன் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா P1 பவர் x1 இன்ட்டு P2 பவர் x2 இன்ட்டு P3 பவர் x3 இன்ட்டு P4 பவர் x4 ஈக்குவல் டு
1,13,400. இதில் வந்து பார்த்தீங்கன்னா P1 P2 P3 P4லாம் வந்து பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டரில் இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர்ஸ்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், 1,13,400 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணோமா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1,13,400 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுறோம். இது ஈவன் நம்பரா, இப்போ 2ங்கிற ப்ரைம் நம்பரால் டிவைட் பண்ணலாம். அப்போ என்ன கிடைக்கும், 56,700. இப்போ எகெயின் 2ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போ என்ன கிடைக்கும், 28,350. எகெயின் 2ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போ என்ன கிடைக்கும், 14,175. எகெயின் 3ஆல் டிவைட் பண்ணலாமா, ஏன்னா 3ங்கிறது ப்ரைம் நம்பர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4,725. அப்போ எகெயின் 3ஆல் டிவைட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும், 1,575. எகெயின் 3ஆல் டிவைட் பண்ண என்ன கிடைக்கும், 525. எகெயின் 3ஆல் டிவைட் பண்ண என்ன கிடைக்கும், 175. 175ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 5ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 5ஆல் டிவைட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், 35. மறுபடியும் எகெயின் 5ஆல் டிவைட் பண்ணலாம். 5ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், 7 டைம்ஸ் வருமா. இப்போ 1,13,400 இதை வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிட்டோம். 2 வந்து எத்தனை டைம்ஸ் இருக்குது, 3 டைம்ஸ் இருக்கா. அப்போ 2 பவர் 3. 3 வந்து எத்தனை டைம்ஸ் இருக்குது, 4 டைம்ஸ் இருக்கா. அப்போ 3 பவர் 4. 5 வந்து எத்தனை டைம்ஸ் இருக்குது, 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ 5 பவர் 2. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 7 வந்து எத்தனை டைம்ஸ் இருக்குது, 1 தான் இருக்குது. அப்போ 7. இப்போ பவர் 1. நம்ம ஏன் இந்த இடத்துல வந்து 5ஆல் டிவைட் பண்ணாமல் 3ஆல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு ப்ரைம் நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அசெண்டிங் ஆர்டரில் இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு 2ஆல் பண்ணிடலாம், அடுத்தது 3ஆல் பண்ணோம், அடுத்தது 5, அடுத்தது 7. நெக்ஸ்ட் ப்ரைம் நம்பர்ஸால் டிவைட் பண்ணோம்னா நமக்கு அசெண்டிங் ஆர்டரில் கிடைக்கும். ஏன்னா P1 P2 P3 P4ங்கிறது அசெண்டிங் ஆர்டரில் இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர்ஸ்ன்னு சொல்லியிருக்கனால நம்ம அந்த ஆர்டரில் பண்ணிட்டு வரோம். ஓகேவா, இல்லைனா நம்ம இந்த இடத்துல 5ஆல் கூட நம்ம டிவைட் பண்ணியிருக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபைன் பண்ணிட்டோமா. அப்போ இதையும் LHS பார்ட்டியும் ஈக்குவலைஸ் பண்ணோம்னா நமக்கு P1ஓட வேல்யூ என்னன்னு கிடைக்கும், 2ன்னு கிடைக்குதா. P2ஓட வேல்யூ 3, P3ஓட வேல்யூ 5, P4ஓட வேல்யூ 7, X1ஓட வேல்யூ 3, X2ஓட வேல்யூ 4, X3ஓட வேல்யூ 2, X4ஓட வேல்யூ 1. இப்போ எல்லா வேல்யூஸும் ஐடென்டிஃபை பண்ணியாச்சா. ஆன்சர். Question number 6. Find the LCM and HCF of 408 and 170 by applying fundamental theorem of arithmetic. Fundamental theorem of arithmetic concept யூஸ் பண்ணி LCM HCF வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. Given numbers are என்ன கொடுத்துருக்காங்க, 408 170. Fundamental theorem of arithmetic concept யூஸ் பண்ணி நம்ம LCM HCF ஐடென்டிஃபை பண்ணோன்னா என்ன பண்ணோம், ஒவ்வொரு இண்டிவிஜுவல் நம்பர்ஸ்க்கும் நம்ம என்ன ஃபைன் பண்ணோம், ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஃபைன் பண்ணோம். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஃபைன் பண்ணிட்டு அதில் இருந்து நம்ம HCF வேல்யூ LCM வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இதுதான் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் கான்செப்ட். ஓகேவா. இப்போ 408 அந்த நம்பருக்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஐடென்டிஃபை பண்ணோமா. அப்போ 2ங்கிற ப்ரைம் நம்பரால் டிவைட் பண்ணேன், ஏன்னா இது ஈவன் நம்பர். அப்போ 2ஆல் டிவைட் பண்ண என்ன வரும், 204. அப்போ 204 2ஆல் எகெயின் டிவைட் பண்ண என்ன வரும், 102. 102 2ஆல் டிவைட் பண்ணலாமா எகெயின். அப்போ 51. 51 எந்த ப்ரைம் நம்பரால் டிவைட் ஆகும், 3ஆல் டிவைட் பண்ண என்ன வரும், 17. 17ங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர். அப்போ அதை அப்படியே விட்டுறலாம். அடுத்தது 170ங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்களா. 170ங்கிறது ஈவன் நம்பர். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணலாம். 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், 85. 85 வந்து 5ங்கிற ப்ரைம் நம்பரால் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், 17. 17ங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர். அப்போ அதை அப்படியே விட்டுறலாம். இப்போ 408ஓட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்து எத்தனை டைம்ஸ் இருக்குது, 3 டைம்ஸ் இருக்கா. அப்போ 2 பவர் 3 இன்ட்டு 3 இன்ட்டு 17. 170ஓட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு 5 இன்ட்டு 17. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
நம்ம HCF வேல்யூ வந்து ஐடென்டிஃபை பண்ணும். HCF வேல்யூஸ்னால் என்னென்னா ரெண்டு ப்ரைம் கொடுத்துருக்கிற நம்பர்ஸோட ப்ரைம் ஃபேக்டர்ஸில் காமன் நம்பர்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். இங்கே காமன் நம்பர்ஸ் வந்து என்ன இருக்குது, 17ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காமன் நம்பர்ஸாக இருக்குது. அப்போது 17 வரும். அடுத்தது 2ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காமன் நம்பராக இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 கியூபு என்ன இருக்குது, இன்னொன்று 2 பவர் 1ன்னு இருக்குது. அப்போ இதிலிருந்து காமன் வேல்யூ எடுக்கும்போது பவர்ஸ் வந்து லோயஸ்ட் பவர் தான் HCFல எடுத்துக்கணும். அப்போ 2 பவர் 1 தான் வரும். இன்னொன்று 17ங்கிறது காமனாக தான் இருக்குது, பவர் 1 தான் இருக்குது. அப்போ அதை காமனாக அப்படியே எடுத்துக்கலாம். அப்போ வந்து என்ன வரும், 2 × 17. அப்போ HCFோட வேல்யூ வந்து என்னது, HCFோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 34 வருமா. 217 என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 34 அப்படிங்கிறது வந்து வருமா. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து என்ன ஐடென்டிஃபை பண்ணணும், LCM வேல்யூ வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்களா. இப்போ LCM வேல்யூ வந்து நம்ம அடுத்ததாக ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ LCM வேல்யூ வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோன்னா காமன் வேல்யூஸ் ஃபஸ்ட்டு பார்க்கணும். காமன் வேல்யூஸ் வந்து என்ன இருக்குது, 17 இருக்கா. அப்போ 17 வந்து அப்படியே எடுத்து எழுதிக்கலாம், ஏன்னா பவர்ஸ் 1 தான் இருக்குது. அப்போ அப்படியே எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2ங்கிறது காமன் வேல்யூ தான். 2 கியூப் இருக்குது, இங்கே 2 பவர் 1ன்னு இருக்குது. HCF வேல்யூ எடுக்கிறப்போ பவர் வந்து லோயஸ்ட் வந்து எடுத்தோம். LCM வேல்யூஸ் எடுக்கிறப்போ என்ன எடுத்துக்கணும், காமன் வேல்யூஸு பவரில் ஹையர் வேல்யூ தான் எடுத்துக்கணும். LCM வேல்யூ வந்து எடுக்கிறப்போ காமன் வேல்யூஸில் பவர் ஹையர் வேல்யூ தான் எடுத்துக்கணும். அப்போ என்ன வரும், 2 கியூபு இன்ட்டு 17 வருமா. இது காமன் வேல்யூஸ், காமன் நம்பர்ஸ். அடுத்தது காமனாக இல்லாத நம்பர்ஸை மீதி ரிமைனிங் இருக்கக்கூடிய காமனாக இல்லாத நம்பர்ஸை எக்ஸ்ட்ராவாக சேர்த்து மல்டிபிள் பண்ணிக்கணும். இங்கே காமன் இல்லாத வேல்யூஸ் என்ன இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே 5 இருக்கா. அப்போ 5 × 3. அப்போ இதெல்லாம் மல்டிபிள் பண்ண 2 கியூப் பண்ண 8, 8 × 17 × 5 × 3 மல்டிபிள் பண்ண என்ன வரும், 2040. அப்போ HCF வேல்யூ 34, LCM வேல்யூ 2040. And question number 7. Find the greatest number consisting of 6 digits. 6 digitsல இருக்கக்கூடிய greatest number which is exactly divisible by 24, 15, 36. 24, 15, 36 ஆல 3 நம்பர்ஸாலையும் எக்ஸாக்டாக டிவிசிபிள் ஆகக்கூடிய கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பர் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுத்துருக்கக்கூடிய 3 நம்பர்ஸாலையும் டிவைட் ஆகணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் LCM வேல்யூ ஃபைன் பண்ணணும். அந்த LCM வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ஹையஸ்ட் 6 டிஜிட் நம்பர் என்னது, 9,99,999. அதை வந்து அந்த LCM வேல்யூவால் டிவைட் பண்ணி பார்க்கணும். டிவைட் பண்ணுனா ரிமைண்டர் 0 வந்ததுன்னா எக்ஸாக்டாக அந்த டிஜிட் தான் அது. இல்லை ரிமைண்டர் வேல்யூ ஏதாவது வந்ததுன்னா அந்த ரிமைண்டர் வேல்யூ இருக்கிறதுலே ஹையஸ்ட் 6 டிஜிட் நம்பர்லேருந்து நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கணும். அதுதான் சப்ராக்ட் பண்ணி கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் இருக்கிறதுலே கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பர். இந்த 3 நம்பர்ஸால் டிவைட் ஆகக்கூடிய நம்பர். அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we need to identify LCM value of 24, 15, 36. இதனோட LCM வேல்யூ ஃபைன் பண்ணோம். நம்ம இங்கே ப்ரைம் ஃபேக்டர்ஸ் யூஸ் பண்ணி LCM வேல்யூ ட்ரை டு ஐடென்டிஃபை. இப்போ 24, 15, 36 இது காமனாக எதால் டிவைட் ஆகும், 3ஆல் டிவைட் ஆகுமா. இப்போ 3ஆல் டிவைட் ஆச்சுன்னா என்ன கிடைக்கும் நமக்கு, 8, 5, 12. ஏன்னா 8 டைம்ஸ் 24 வரும், 5 டைம்ஸ் 15 வரும், 12 டைம்ஸ் 36 வரும். அடுத்தது அகெயின் 2ஆல் டிவைட் பண்ணோன்னா 2ஆல் டிவைட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும், 4 டைம்ஸ் வருமா 8. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டிவைட் ஆகாது, அதனால் 5 அப்படியே வச்சுக்கலாம். அடுத்தது 12ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எத்தனை டைம்ஸ் வரும், 6 டைம்ஸ் வரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 4ம் 6ம் வந்து பார்த்திங்கன்னா 2ஆல் டிவைட் ஆகும். அப்போ 2ஆல் டிவைட் பண்ணலாம் அகெயின். அப்போ என்ன வரும், 4 2ஆல் டிவைட் பண்ணால் 2 வரும். 5 எகெயின் டிவைட் ஆகாது ப்ரைம் நம்பர், அதனால் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 6 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும், 3 டைம்ஸ் வரும். அப்போ
2 5 3 எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ், இதுக்கு மேலே டிவைட் ஆகாது, அதனால் அப்படியே வச்சுக்கலாம். அப்போ எல்சிஎம் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 5 இன்ட்டு 3 வந்து பார்த்திங்கன்னா 2 டைம்ஸ் இருக்கா, அப்போ 3 ஸ்கொயர், 3 வந்து பார்த்திங்கன்னா 2 டைம்ஸ் இருக்குது, 2 வந்து பார்த்திங்கன்னா 3 டைம்ஸ் இருக்குது, அப்போ 2 கியூப். இப்போ என்ன வேல்யூ வரும், 5 இன்ட்டு 9 இன்ட்டு 8, இப்போ மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் 360. இப்போ எல்சிஎம் வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம். 24 15 36ஓட எல்சிஎம் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 360. அப்போ கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பர் வந்து நமக்கு தெரியும், எல்லா நம்பர்ஸுமே 9ன்னு இருக்கிறது தான் கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பர். அப்போ என்ன வரும் 9,99,999. இப்போ அந்த 3 நம்பர்ஸோட எல்சிஎம் வேல்யூ 316 ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஹையஸ்ட் 6 டிஜிட் நம்பர் 9,99,999. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை டிவைட் பண்ணி ரிமைண்டர் ஃபைன் பண்ணணும். இப்போது 3 டிஜிட் ஃபஸ்ட்டு 3 டிஜிட் எடுத்துக்குவோம், அதுதான் டிவைட் ஆகும். இப்போ 999 எத்தனை டைம்ஸ் வரும், 2 டைம்ஸ் வருமா, 2 டைம்ஸ்னால் 720. சப்ராக்ட் பண்ண என்ன வரும் 279. நெக்ஸ்ட் ஒரு 9 வந்து கீழே இறக்கி வச்சோம்னா டிவைட் ஆகாது, 279 ஒரு 9 வந்து கீழே இறக்கிக்கலாம். அப்போ நமக்கு வேல்யூஸ் என்னென்ன மாதிரி வரும் 2799. அப்போ எத்தனை டைம்ஸ் வரும் 7 டைம்ஸ் வரும். 7 டைம்ஸ் வந்து என்னது 2520. இப்போ இதை சப்ராக்ட் பண்ணனா ரிமைண்டர் என்ன வரும், அகெயின் 279 தான் ரிமைண்டராக கிடைக்கும். இது வந்து டிவைடு இது வந்து டிவைட் ஆகாது 360. அப்போ மறுபடியும் அகெயின் ஒரு 9 கீழே இறக்கி வைக்கணும். அப்போ 2799 அகெயின். அப்போ 7 டைம்ஸ் வரும். அப்போது 7 டைம்ஸ் வந்துன்னா 2520. அப்போ இதை சப்ராக்ட் பண்ணும்போது 279 கிடைக்கும். இது அகெயின் 360 டிவைட் ஆகாது, ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒரு 9 எடுத்து வைக்கணும். அப்போ 2799 அகெயின் 7 டைம்ஸ் வந்து வரும். அப்போ 2520. ஃபைனலாக ரிமைண்டர் வந்து என்னென்னு கிடைக்கிது 279. ரிமைண்டர் வந்து ஃபைன் பண்ணிட்டோமா 279. அப்போ ரெக்கார்டு கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பர் என்னது 9,99,999. அதுலேருந்து இந்த ரிமைண்டர் வேல்யூ 279 சப்ராக்ட் பண்ணணும். அப்போ சப்ராக்ட் பண்ண என்ன கிடைக்கும் 9,99,720. இதுதான் ஹையஸ்ட் 6 டிஜிட் நம்பர். ஆன்சர். Question number 8. What is the smallest number that when divided by 3 numbers such as 35, 56 and 91 leaves remainder 7 in each case? 35, 56, 91 டிவைட் ஆகக்கூடிய லீஸ்ட் நம்பர் வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ லீஸ்ட் நம்பர்னா என்ன ஃபைன் பண்ணணும், எல்சிஎம் வேல்யூ ஃபைன் பண்ணிடணும். எல்சிஎம் வேல்யூ ஃபைன் பண்ணிட்டு ஒவ்வொரு ஈச் நம்பருமே என்ன ரிமைண்டர் தான் வருதுன்னு சொல்லியிருக்காங்க, வரணும்னு சொல்லியிருக்காங்க 7. அப்போ எல்சிஎம் வேல்யூ கூட இந்த 7ங்கிற வேல்யூ ஆட் பண்ணிட்டா போதுமா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா த ரெக்கார்ட் நம்பர்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்சிஎம் ஆஃப் 35, 56 and 91 ப்ளஸ் ரிமைண்டர் 7. இப்போ 35 வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணால் என்ன வரும் 7 × 5. 56 வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணால் வந்து என்ன வரும் 7 × 2 × 2 × 2ன்னு வரும். இப்போ 56 இதை ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது வந்து என்ன வரும் 2ஆல் பண்ணனா என்ன வரும் 2 டைம்ஸ் வரும், மீதி ரிமைனிங் ஒன்று 8 டைம்ஸ் வரும். அகெயின் 2ஆல் பண்ணனா வந்து என்ன வரும் 14 வருமா. அகெயின் 2ஆல் பண்ணனா 7 டைம்ஸ் வருமா. அதான் இங்கே வேல்யூஸ் போட்டிருக்கேன். 91 வந்து பார்த்திங்கன்னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது 7ஆல் தான் டிவைட் ஆகும். 7ஆல் டிவைட் ஆகிறப்ப 13 டைம்ஸ் வரும். 13ங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர். அப்போ 7 × 13. இப்போ எல்சிஎம் வேல்யூ வந்து ஐடென்டிஃபை பண்ணும். எல்சிஎம் வேல்யூன்னா என்னது, காமனான டேர்ம்ஸை ஃபஸ்ட்டு எழுதணும், அதில் ஹையர் பவர் எழுதணும். இங்கே காமனான டேர்ம்ஸ் வந்து என்ன இருக்குது 7ங்கிற ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் இருக்குது. அப்போ 7ங்கிறது மட்டும்தான் காமனாக இருக்கிறதுனால எல்லாத்தோட எக்ஸ்பொனன்ட் பவர் வந்து 1 தான் இருக்குது. அப்போ 7 மட்டும் எழுதிக்கலாம். அடுத்தது காமன் இல்லாத நம்பர்ஸை அப்படியே எடுத்து மல்டிபிள் பண்ணிக்கலாமா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே 2 பவர் 3 வருது. அப்போ 2 × 2 × 2னா 8ன்னு வரும். அடுத்தது காமன் இல்லாத நம்பர் 5 ஒன்று இருக்குது. அப்போ 5 வரும். இன்ட்டு 13 இருக்குது 13. இப்போ 7 × 5 × 13 × 8 மல்டிபிள் பண்ண என்ன வரும் 3640 அப்படின்னு கிடைக்கும். நமக்கு ரெக்கார்ட் நம்பர் என்ன, எல்லா
த்ரீ நம்பர்ஸும் ரிமைண்டர் வந்து என்னதான் கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஈச் கேஸில் 7. அப்போ த ரெக்யர்ட் நம்பர் இஸ் 3640 ப்ளஸ் 7. அப்போ ஆன்சர் என்னது 3647 ஆன்சர். Question number 9. Find the least number Question number 9. Find the least number that is divisible by first 10 natural numbers. First 10 natural numbers alla divide ஆகக்கூடிய least number வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம first 10 natural numbers ஓட LCM value find பண்ணணும். But the required number is LCM of first 10 natural numbers. 1ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எதால் மல்டிபிள் பண்ணாலும் சேம் வேல்யூ தான் கிடைக்க போகுது, அதனால் 1 விட்டுறலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 1 3 5 7. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 1 எதால் மல்டிபிள் பண்ணாலும் அதே வேல்யூ தான் கிடைக்க போகுது, ஸோ 1 விட்டுறலாம். அடுத்து 3 5 7 கிவன் நேச்சுரல் நம்பர்ஸில் 3 5 7ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர்ஸ், அதனால் அதை அப்படியே வச்சுக்கலாம். 2ங்கிறது வந்து ஈவனாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரைம் நம்பர். மீதி ரிமைனிங் நம்பர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைம் ஃபேக்டர்ஸ் பண்ணோன்னா 4க்கு வந்து பார்த்திங்கன்னா 2 × 2, 6க்கு வந்து பார்த்திங்கன்னா 3 × 2, 8க்கு வந்து பார்த்திங்கன்னா 2 × 2 × 2, 9க்கு ப்ரைம் ஃபேக்டர்ஸ் பண்ணிங்கன்னா 3 × 3, 10க்கு ப்ரைம் ஃபேக்டர்ஸ் பண்ணிங்கன்னா 5 × 2. அப்போ இதை வந்து எப்படி எழுதிக்கலாம்? 2 × 2 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து 2 × 2 × 2 2 கியூப்னு எழுதிக்கலாமா? 3 × 3 வந்து எப்படி எழுதிக்கலாம்? 3 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்சிஎம் வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறோன்னா இருக்கக்கூடிய எல்லா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன்லேயும் காமனாக இருக்கிற வேல்யூஸ் எடுத்துக்கணும், அதில் ஹையஸ்ட் எக்ஸ்போனன்ட் எடுத்துக்கணும், அது தவிர காமன் இல்லாத வேல்யூஸும் எடுத்துக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா காமனாக 2ங்கிற வேல்யூஸ் இருக்குது. 2ங்கிற வேல்யூஸ் வந்து இருக்கிறனால அதில் ஹையஸ்ட் எக்ஸ்போனன்ட் வந்து என்ன எடுத்துக்கணும்? எல்லாத்துலேயும் காமனாக வரும்போது 2ங்கிற வேல்யூஸ் வருது, அதில் ஹையஸ்ட் எக்ஸ்போனன்ட் 2ங்கிற நம்பர் இருக்குது. 2ல் ஹையஸ்ட் எக்ஸ்போனன்ட் வந்து என்ன இருக்குது? 3 இருக்கா? அப்போ 2 கியூப்னு வரும். அப்போ 2 × 2 × 2. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 3ங்கிற நம்பர் இருக்குது. 3ங்கிற நம்பரில் எது ஹையஸ்ட் எக்ஸ்போனண்ட்டாக இருக்குது? ஸ்கொயருங்கிறது இருக்குது. அப்போ 3 × 3. அடுத்தது 5ங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒன்ஸ் இருக்குது, இங்கே ஒன்ஸ் இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 5ல் எக்ஸ்போனன்ட் பவர் வந்து பார்த்திங்கன்னா 1 த ஹையஸ்ட் பவரு. 2 நம்பர் இருந்தாலும் அதில் எக்ஸ்போனன்ட் பவர் சேமாக தான் இருக்குது. அப்போ × 5. 7ங்கிறது ஒன்ஸ் மட்டும்தான் இருக்குது, அப்போ × 7. அப்போ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ண நமக்கு வேல்யூ என்ன கிடைக்கிது? 2520. அப்போ லீஸ்ட் நம்பர் 2520 ஆன்சர்.